வணக்கம் மக்களே. முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் நேற்று மாலை தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு போய் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 மணிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியாக போயிருக்காரு. அவர் ஏற்கனவே தோற்று விட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜய் என்ற ஒரு மாபெரும் புயலில் அவர் கரை சேரலை. நேற்று அவருடன் அந்த பேரணியில் முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர்பாபுமே போயிருக்காரு. சேகர்பாபு அந்த திறந்த பிரச்சார வாகனமான அந்த ஜீப்பில் போகும்போது அழுதுகிட்டே போனார். பட் இதெல்லாம் சரியா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கட்சியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், 72 வருட பாரம்பரியம் மிக்க கட்சியிலேருந்து வந்திருக்கோம். அப்படிங்கும்போது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு சகஜம். ஏன்னா அண்ணாதுரையே தோந்திருக்காருங்கிறீங்க, கர்ம வீரர் காமராஜரே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அப்படிங்கும்போது ஸ்டாலின்லாம் ஏமாத்திரம். ஸோ அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர்களை தோற்கடிக்கும் போது, மக்கள் தோற்கடிக்கும் போது ஸ்டாலின்லாம் ஏமாத்திரம். பட் ஆனால் அவங்க அந்த பேரணியில் சேகர்பாபு அழுதுகிட்டே போகிறார். ஸோ இது ஒரு அழுகாட்சி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவராக இருந்தவர் உங்கள் ஆள், அவர் தோந்துட்டார் அப்படின்னா அதுக்கு மக்கள் அடுத்ததில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. மக்கள் கண்டிப்பாக எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். பட் அதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே போகிறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு பண்பட்ட ஒரு விதமாக எனக்கு தெரியல. அவர் அழுதவே வேணுமானால் அவருடைய அனுதாபிகள் மற்றும் எம்.கே. ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், அவருடைய தொண்டர்கள் வேணால் ரசிக்கலாமே தவிர, பட் நடுநிலையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஒரு வண்டி சக்கரம் அப்படிங்கிறது இன்றைக்கி கீழே இருக்கிறது நாளைக்கு மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இதுதான் வாழ்க்கையுடைய நீதி. பட் அதையெல்லாம் தெரிந்து பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க, திராவிட மாடல் பேசுகிற நீங்கள் ஒரு தோல்விக்கு எங்கள் தலைவர் தோத்துட்டாரே, எங்கள் தலைவர் தோற்கடிக்கப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு சரியான விஷயமா? ஸ்டாலின் இல்லாமல், அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல், எடப்பாடியார் இல்லாமல், அஇஅதிமுக இல்லாமல், திமுக இல்லாமல் ஒரு ஆட்சி அமையப்போகுது. அதாவது கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி அமையப்போகுது. ஸோ இந்த ஆட்சியில் விஜயோடைய பங்கு என்னவாக இருக்கும்? விஜய் முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல்வேறு தேர்தல் அறிக்கைகள் அவர் கொடுத்துருக்கார். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம் அப்படின்னு இருக்காரு. பெண்களுக்கு உரிமை தொகை 2500 கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த பேருந்திலும் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு இருக்காரு. 5 ஏக்கருக்கும் குறைவாக வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 4000 ரூபாய் ஊக்கத்தொகை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு 3000 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவர் முன்பு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் கஜனாவை பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவுக்கு தமிழக அரசை கடங்கார அரசாக ஸ்டாலின் வைத்து கொண்டு போயிருக்காரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் இந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அந்த பேரணியில் அழுது கொண்டே சென்றிருக்கார். ஸோ ஸ்டாலின் ஒரு அழுகாட்சி ஆட்டத்தை மீண்டும் ஆரம்பித்து விட்டாரா? இது சிம்பதிக்காகவா? என்ன நடக்குது தமிழக அரசியலில்? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் நேற்று அவர் தோல்வியடைந்த கொளத்தூர் தொகுதியில் மக்களுக்கு, எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நன்றி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த ஜீப்பில் அவரும் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபுவும் போனார். ஸ்டாலின் கூட அழலை, சேகர்பாபு அந்த அழுகையை பார்த்தீங்கன்னா எப்பா என்ன நடிப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் முன்னாள் மறைந்த அமைச்சர் பரிதி இளமொழியுடைய மகன் சுருதி இளமொழி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலினுடைய தோல்விக்கு அண்ணன் சேகர்பாபு தான் காரணம், சேகர்பாபுடைய அந்த விஷயங்கள் தான். அவர் கொளத்தூர் தொகுதியை கவனிக்கிறேன்னு சொல்லி கொளத்தூர் தொகுதியில் மக்களை சந்திக்கவே இல்லை, எந்த விஷயத்தையும் செய்யலை. அவர் துறைமுகம் தொகுதியில் தான் அவர் வெற்றி பெறணும்னு தான் வேலை பார்த்தாரே தவிர ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறணுங்கிற வேலையை பார்க்கல. அவர் உள்ளடி வேலையை, உள்கூத்து வேலையை செய்து விட்டார் அப்படிங்கிற விதத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கிச்சன் கேபினட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், துர்கா ஸ்டாலின் ஒரு கடுமையான கோபத்தில் இருப்பதாக செய்தியில் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏவாக கூட ஸ்டாலினால் ஆக முடியல, சட்டசபைக்கு கூட அவரால் போக முடியல. இந்த அளவுக்கு அவரை பண்ணியது யார்? ஏன்னா மிகப்பெரிய அளவில் கொளத்தூரில் பல்வேறு நல உதவிகளையும் நலத்திட்டங்களையும் ஸ்டாலின் செய்திருப்பதாக சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.
பட் நெருப்பு இல்லாமல் புகையாது, கண்டிப்பாக அவர் செய்திருப்பார். பட் ஆனால் அவர் தோர்ந்துட்டார், அவரை தோற்கடிக்கப்பட்டிருக்கார், அதுவும் விஎஸ் பாபு அப்படிங்கிறாலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம் செய்திகள் வந்தாலும், தமிழக அரசியலில் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் புயல். ஒரு புயல் அடிக்கும்போது, ஊருக்குள்ள ஒரு புயல் வரும்போது 150 கிலோமீட்டர் வேகம், 100 கிலோமீட்டர் வேகம், 150 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு புயல் வரும்போது அந்த ஊரில் இருக்க செடி கொடி பல வருஷமாக இருந்த மரங்கரம் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி கொண்டு போட்டு எங்கேயாவது கொண்டு போட்டு போயிடும். இதுதான் தமிழக அரசியல் நடந்திருக்கு. திமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் 72 வருட பாரம்பரியம், 65 வருட பாரம்பரியம்னாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் 56 வருட பாரம்பரியம், அவங்க மாறுதட்டினாங்க. விஜய் என்ற அரசியல் புயலில் இந்த 2 பாரம்பரியமிக்க ஆலமரமும் புளிய மரம் எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு இப்போது உட்காந்து இந்த பேரணியில் எம்மாயாத்தானே அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அழுகாட்சி ஆட்டம், அழுகுனி ஆட்டம்னு சொல்லுவாங்கள்ல, தென் மாவட்டத்தை சொல்லுவாங்க, என்னையா அழுகுனி ஆட்டம் ஆடுங்க, நேர்மையாக ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த அழுகுனி ஆட்டத்தை இப்போ திமுக கையில் எடுத்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தோடைய கட்சின்னு சொல்கிறீங்க, திராவிட மாடல் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க, ஆனால் நன்றி தெரிவிக்க கூட்டத்தில் சேகர்பாபு வாயை பிளந்து அழுதுட்டு போகிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா? இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. உங்களுடைய அபிமானிகள், உங்களுடைய தொண்டர்கள், ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள், சேகர்பாபுடைய ஆதரவாளர்கள் வேணால் அதை ரசிப்பாங்க, மக்கள் ரசிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் பெரிய கட்சியிலேருந்து வந்திருக்காரு, வெற்றி தோல்விங்கிறது சகஜம். இன்றைக்கி ஒரு பரீட்சை எழுதுனான், +2 எழுதுனான், தோற்று விட்டானா, அவனே சாதாரணமாக ஒரு வருஷம் அடுத்து எழுதிட்டு போகிறான், பாஸ் பண்ணிட்டு போகிறான். இந்த தலைவர் தோத்துட்டாருன்னா இவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லி அதில் போட்டியிட சொல்லுங்கள், ஜெயிச்சிட போகிறாரு, எம்எல்ஏ ஆக போகிறாரு. இதெல்லாம் ஒரு மேட்ரா? பட் அந்த இடத்துல ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்களே எங்கள் தலைவரை, உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சார், அந்த மண்டபத்தை திறந்து வச்சார், இந்த இதை திறந்து வச்சார், இதெல்லாம் செஞ்சு எங்கள் தலைவரை தோற்கடிச்சிட்டிங்களே அப்படின்னு அந்த பிரச்சாரத்தில் பேசிட்டு போவாங்கல்ல, கோஷம் போட்டுட்டு போகிறவங்கள மைக் அவர் பேசிட்டு போகிறார், அவரும் அழுது கோஷம் போடுறார். ஸோ இப்படி அங்கே ஒரு துயரமான ஒரு நிலை, ஒரு சோகமான நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் தலைவரை இப்படி பண்ணிட்டாங்களே பாருங்கள். இது ஒரு அழுகுனி ஆட்டம், இது ஒரு அழுகாட்சி ஆட்டம். மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஒரு முதிர்ந்த தலைவர் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் திமுக தோல்விடுது. நான் ஒரு சிறப்பான அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், எதனால் திமுக தோல்விச்சு, திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த தவறுகள் என்ன, எதனால் மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்குனாங்க, திமுக செய்த மிகப்பெரிய தவறுகள் என்ன. அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக ஒரு விஷயத்தை பேசும், அதே இது ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேச மாட்டாங்க. திமுகவுடைய அண்டா சொம்புகள் எல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க, என்ன பேச்சு. அதுவும் குறிப்பாக இந்த சாட்டை துரைமுருகனில் விஜயை பற்றி பேசின வார்த்தைகள்லாம் அச்சோ காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கு ஆபாச வார்த்தைகள். அந்த ஆபாச வார்த்தைகள் தான் இன்றைக்கி நாம் தமிழருக்கு எதிராக திரும்பி இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு அமையப்போகுது. அதிமுகவும் இல்லை, திமுகவும் இல்லை, விஜய் ஆட்சி அமைக்க போகிறார். விஜயுடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் மே மாதத்தோடலேருந்து, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்க. ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தவர்களுக்கு 2500 ரூபாயில் கொடுக்கப்படுங்கிற முதல் உத்தரவில் அவர் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முதலாக அவர் செய்யக்கூடியதுன்னா IAS IPS அதிகாரிகளை முற்றிலுமாக மாற்ற போகிறாங்க. டோட்டல் ஷஃப்லிங். அதிமுக திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தூக்கி அடிக்கப்பட போகிறார்கள். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். கடந்த அரசு செய்த தவறு என்னென்னா, அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்தாங்க. அதிகாரிகளை முழுவதுமாக நம்பி ஸ்டாலின் ஆட்சி செய்தால் அதில் 100க்கு 100% எனக்கு தெரியும், எல்லா விஷயத்தையும் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் கட்சிக்காரர்களுக்கு எந்த சாதகமான விஷயங்களுமே நடக்கலை. ஸோ அதில் திமுக கட்சிக்காரங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நிலையில் விஜயும் அந்த தவறை செய்யக்கூடாது. ஒரு ஆட்சியாளர் என்ற முறையில் ஒவ்வொரு முடிவுலையும் அவருடைய பங்களிப்பு இருக்கணும். ஒவ்வொரு கையெழுத்து போடும் போது ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, இது செய்ததுனால நமக்கு என்ன, மக்களுக்கு என்ன பாதிப்பு கிடைக்கும், மக்களுக்கு என்ன அனுகூலம் கிடைக்குங்கிற அந்த கேள்வியை கேட்டுட்டு ஒவ்வொரு கோப்பிலையும் கையில் கொடுங்க. ஸோ இப்படி விஜய் முன்பு பல்வேறு சவால்கள் இருக்குது. படித்த வேலையில்லா இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு மாதம் 4000 ரூபா கொடுக்கணும். பெண்கள் தமிழகம் முழுவதும் எந்த பஸ்ஸில் இலவசமாக போகலான்ட்டாரு. விவசாயம் 5 ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலம் வச்சுருக்கவங்க கூட நில அடமான கடன்களை ரத்து செய்வோம் அப்படின்னு இருக்காரு.
தாய்மாமன் சீர், மாமன் சீர், பல்வேறு விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. தங்கம் கொடுக்கணும், 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன், பட்டு சேலை கொடுக்கணும், எல்லாம் இருக்குது. மிகப்பெரிய நிதி தேவை. கஜானா காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு ஸ்டாலின். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதெல்லாம் செயல்படுத்தணும்னா திட்டங்கள் வேணும், பணம் வேணும். விஜய் செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா, வருமானத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ்களை ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கெங்கே இருந்து தமிழக அரசுக்கு இன்னும் வருமானங்களை கொண்டு வரலாம், எந்தெந்த இதை அவுட் சோர்சிங் கொடுத்துடலாம், அதாவது தேவையில்லா செலவுகள். என்னுடைய கருத்து, நான் ஒரே ஒரு கருத்தை சொல்ல, இது அரசு ஊழியர்கள் எதிராக பார்ப்பீங்க. பல்வேறு அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள்லாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாத பென்ஷனாக 80,000 90,000 வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அபரிமிதமான ஒரு விஷயம். 90,000 1 லட்சம் வரைக்கும் பென்ஷன் வாங்குறாங்க, பென்ஷன். ஸோ இதெல்லாம் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி, ஒரு சுமை. இதெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது. ஒரு ஆளுக்கு மாதம் 1 லட்சம் பென்ஷன் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, ஏன் 40 வயசில் இருக்க வேலை பார்க்கவங்க கூட மாதம் 1 லட்சம் இப்போ சம்பளம் வாங்க முடியாது. தனியார் துறை என்ன பிரச்சனைகள் நடக்குது, எல்லாரும் அடித்து விரட்டுறான். இன்றைக்கி காக்னிசன்ட் நியூஸில் வருது, 12,000 பேர் ஐடி ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குறேன்னு போட்டிருக்காங்க. அவங்களாம் என்ன இளைஞர்கள், 40 வயசில் 42 வயசில் இருக்கக்கூடியவங்க. ஹவுசிங் லோன் இருக்கும், என்ன செய்ய போகிறாங்க, அப்படி ஒரு நிலையில் இருக்காங்க. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த அரசு பென்ஷன் சம்பளம் அப்படிங்கிற பேரில் மாதம் ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. பட் இது அரசுக்கு ஒரு சுமை. இதை வந்து அரசு முறைப்படுத்தணும். திறன் அடிப்படையிலான, எப்படி தனியார் துறையில் அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கோ, ஒவ்வொருத்தருடைய திறன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆசிரியராக, அரசு பள்ளி ஆசிரியராக இவர் 50 மதிப்பெண் எடுத்த மாணவரை மதிப்பெண்ணை அதிகரிச்சிருக்காரா, 50 மதிப்பெண் எடுத்த மாணவரை 70 மதிப்பெண் எடுக்க வைத்திருக்காரா, 70 மதிப்பெண் எடுத்த மாணவரை 80 மதிப்பெண், இப்படி அவங்களோட திறனை அறிந்து அவங்களுக்கு சம்பள உயர்வை கொடுங்க. மொத்தமாக 5% சம்பள உயர்வு, கூட்டத்தோட கூட்டமாக கோவிந்தா போட்ட மாதிரி வேலை செஞ்சவனுக்கு 5%, வேலை செய்யாதவனுக்கு 5%. அப்போ எங்கே திறன் இருக்கும்? ஸோ இதையெல்லாம் விஜய் வந்து கண்டறிந்து அரசுக்கு உண்டான சுமைகளை ஒரு பக்கம் குறைக்கணும், இன்னொரு பக்கம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கு உண்டான வழிகளை கண்டறியணும். ஸோ இதெல்லாம் விஜய் முன் இருக்கக்கூடிய சவால்கள். ஸோ கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போது ஸ்டாலினை கவிழ்த்தது சேகர் பாபு தான் அப்படிங்கிற முடிவை கிச்சன் கேபினெட் எடுத்திருக்கு. ஸோ சேகர் பாபு கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுவதற்கான வேலைகளை திமுகவுடைய கிச்சன் கேபினெட் எடுத்திருப்பதாக செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.